இந்த நாளில் ஒரு அருமையான செய்தியை சகோதரர் மூலமாக ஆண்டவர் கொடுத்தாரு. 3 காரியங்கள் சொன்னாங்க. என்னென்னு சொல்ல முடியுமா? முதல்ல அன்பு செலுத்தணும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தணும். 2வது மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் அப்படின்னா என்னங்க? அவங்க என்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நம்மளே ஆண்டவர் மன்னிச்சிருக்காரு. நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் அவர் மன்னித்து தன்னுடைய சொந்த பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்காரு. அவரை மாதிரி நாம் மன்னிக்க வேண்டும். 3வது விட்டு கொடுக்க வேண்டும். எந்த காரியத்தையும் விட்டு கொடுத்து பாருங்க, அது ஒரு தனி ஆசீர்வாதம். விட்டு கொடுக்கும்போது விட்டு கொடுப்பார். உலகத்தில் சொல்லுவாங்க, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை என்று சொல்லுவாங்க. நம்ம சில காரியங்களை விட்டு கொடுத்து பாருங்க. ஒரு 10 ரூபாய் நீங்கள் விட்டு கொடுங்க, உங்களுக்கு 100 ரூபா தந்து கொடுத்துருங்க. எதை விட்டு கொடுக்குறோமோ அது பல மடங்கு திருப்பி தந்துடுவாங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய செய்தி, அவருடைய குணம். அவருடைய குணங்களை நம்ம என்ன செய்ய பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னோம்னா கிறிஸ்துவனுடைய சாயல் நம்மளுடைய இருக்கு. அவர் எப்படிலாம் இருந்தாரோ அதே மாதிரி நாமும் இருக்கணும். அதுதான் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறாங்க. நம்மிடத்துல அந்த குணங்கள் இருக்கிறதா நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். வீடுகளில் போய் இந்த செய்திகளை யோசிச்சு பாருங்க. உங்கள் இதயத்தில் எல்லாம் இருக்கும், எல்லாம் காது வழியாக போய் எங்கே இருக்கும், இதயத்தில் இருக்கும். அதை யோசிப்பாங்க, அப்படியே இந்த செய்தி நமக்கு வரும், நினைவு வரும். அப்போ நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் நல்லா புரிஞ்சுதா செய்தி? சரி, ஆண்டவருக்கு நன்றி. நல்ல கூட அருமையான ஒரு செய்தியை சகோதரன் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுக்கிறோம், அதை கொடுக்கணும். அதை நீங்கள் வாங்கிட்டு போய் எசப்பாக நினச்சிக்கங்க. மீட்டிங்க்கு வாங்க, கூட்டங்களுக்கு வாங்க, இங்கே வாங்க. ஒவ்வொரு புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் சாயந்தரம் 4 மணிக்கு இங்கே ஜெபம் நட. நாங்கள் பெண்களாக கூடி ஜெபிக்கிறோம். நீங்கள் எந்த நாள் வாங்க, எப்போ நாள் வாங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள், நாங்கள் அதுக்காக ஜெபிப்போம். வந்துட்டு போங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆண்டோடைய பாதம், ஆண்டோடைய சன்னிதானம். ஏன்னா வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய சமாதானம் இருக்கும். மனசில் குழப்பமாக இருக்குன்னா இங்கே வந்துடுங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய சமாதானத்தை உங்களுக்கு தருவார். புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களால் முடிஞ்சுன்னா வாங்க. எல்லோரும் வீட்டை விட்டு கிளம்பி வாங்க. ஏன்னா வீட்டிலே இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை தான், பாடுகள் தான். கொஞ்சம் எழுப்பி வாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில். விஜய் வந்துருக்கலாமா? எங்க போயிட்டா? விஜயக்கா லட்சுமி அக்கா வேற வசிக்கணும், சீக்கிரம் வந்துட்டு எல்லாருக்கும் சின்ன கிட்டா மல்லிகா மல்லிகா ஆர்வம் அக்கா சுப்பம்மா 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 Kia maka achilam ஆர்வம்
காளியம்மாக்கா, பிசியம்மாக்கா, சின்னதக்கா சின்னதக்கா, பேசு சார். பொன்னம்மாக்கா, பொன்னம்மாக்கா, நேசமணி வந்திருக்காங்களா? நேசமணி விகே புதூர், காலமா வந்திருக்காங்களா? காலமா பழமாக்கா, வந்திருக்காங்களா? சுப்பம்மா, ரஞ்சிதம் கல்லூரி ரஞ்சிதம் வந்தீங்களா? Dapat teras total.
மதியம்மாள் மதியம்மாள் வைக்க போகிறோம் சொன்ன செல்வி வைக்க போகிறோம் வேலம்மாள் வேலம்மாள் சந்திரா சந்திராவாமா குப்பமாள் குப்பமாள் யாரு குப்பமாள் 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 மூக்கம்மாள் ஜாய் உன்னோட பையன் வருது பாப்பா விஜய் பேண்ட் கையில் இருக்கலாம் விஜய் காப்பு மோனிகா உங்களுக்குலாம் மோனிகா மோனிகா பாப்பா ஈஸ்வரன் ஈஸ்வரன் அண்ணே வீட்டுக்காரர் இருக்கலாம் வா உங்க வேணுமா வேணுமா யாரும் பேக் கொடுத்தவங்க வாங்காம இருக்கீங்களா? பேக் கொடுத்தவங்க சின்னவா தெரியாது சின்னவா
வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ஆணைக்கு சுத்தமான பிப்ரவரி மீட்டிங்கில் நம்ம வீட்டுக்கு வர ஊழியக்காரங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து கொடுப்போம். அது நேரம் ஊழியக்காரங்களுக்கு கொடுப்போம். இப்போ வந்து நம்ம சாயங்காலம் நண்பர்கள் இருந்தது அதில் கொடுத்தாச்சு. அந்த நேரம் நம்ம தமிழ் ஒர்க்கு எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போம். இப்போ வந்து கிறிஸ்மஸ் நிறைவாக நம்ம வீட்டுக்கு வழக்கமாக வீட்டுக்கு வரவங்க நம்ம தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை உடுத்தும் போது ஏசப்பா எங்களுக்கு இதை தந்ததுக்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜபத்தோட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஜாய் வேறு யாரும் உங்களை இருக்கா தரலாம். வா ஒரு 2 பேர் சொல்லலாம். அவங்க யாரு வரலையா? அவங்க தரேன் கொடுத்துறியா? அப்புறம் நம்ம மீட்டிங்கோட ஜாய் வசந்தி வரல. வசந்தி வீட்டில் வசந்தி அத்தை அவங்க நாத்தனாருக்கெல்லாம் எழுந்து பேர் கொடுத்துருந்தா வரணும். சரி எல்லோரும் வாங்கிட்டீங்களாமா? பேர் கொடுத்தவங்க எல்லோரும் வாங்கிட்டீங்களா? ஆண்டவருக்கு நன்றி, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஆண்டவரை கொடுக்குறது திரும்ப செய்யறதுக்காக நான் அவருக்கு 1000 கோடி நன்றிகளை இருந்தேன். இதுக்காக எனக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு ஒரு சிலர் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எங்களுடைய பேரெல்லாம் இங்கே சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் ஒரு சிலர் தந்தவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன், நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு சாட்சி, ஒரு பாப்பா வந்து எனக்கு நீங்கள் இந்த சாட்சியை நீங்கள் போட்டு காமிங்க டீச்சர்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோ மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பியிருக்கா, வாய்ஸ் மெசேஜில். அதை நான் ஒரு நிமிஷம் போட்டு காமிக்கிறேன். இருக்கிறாங்க இந்து குடும்பத்தில் இருந்துக்கிட்டு ஆண்டவர் தேடி இருக்காங்க. நான் வந்து கேட்பேன், ஏமா எப்படி நீ ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் தானே எடுத்து சொல்லி தந்தீங்க அப்படிம்பாளுங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்தேன். கதை சொல்லுவோம்ல, ஆண்டவர் இயேசுப்பா பற்றி வகுப்பில் வந்து நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதில் அந்த பிள்ளைங்க நினைச்சிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த மெசேஜை அவள் அனுப்பியிருக்கா, நீங்கள் கட்டாயமாக இதில் எனக்கு நீங்கள் போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா இதில் வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் பின்னில் வேணப்போ அந்த பாப்பா வந்து சாட்சி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி நீங்கள் கட்டாயமாக போட்டு காமிக்கணும் அப்படின்னு இருக்கா. அதனால் அதை நான் போட்டு காமிக்கிறேன். நம்மளாம் ஆண்டோட பிள்ளைங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். நான் உங்களிடம் என் 2 சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறேன். என் பெயர் மதிசெல்வம். நான் இந்து குடும்பத்தில் பிறந்து ரட்சிக்கப்பட்டவள். நான் என் பள்ளி பருவத்தில் விளையாட்டு மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட்டேன். இருப்பினும் முழுமையாக என்னால் ஆண்டவருக்குள் வர இயலாமல் அந்தரமாக தேவனை தேடிக்கொண்டிருந்தேன். தேவன் என் வாழ்வில் பல நன்மைகளை செய்தார். ஒரு இந்து குடும்பத்துதான் எனக்கு திருமணமாகியுள்ளது. என் கணவர் ரட்சிக்கப்படாதவர். இருப்பினும் என் குடும்பத்திற்காக ரட்சிப்பிற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். முதல் சாட்சியாக நான் உங்களிடம் கூறுகிறேன். என் 2வது பையன் சிவகுமார் அவன் டிகிரி முடித்துள்ளான்.
அவனுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்த்து இல்லாமல் சிவ தனியாகவும் குமார் தனியாகவும் என இடைவெளியிட்டு இருந்தது. கல்லூரி முதல்வர் யூனிவர்சிட்டி சென்றவுடனே அதை சரி செய்து விடுங்கள் என கூறினார். எனவே என் மகன் 3 வருடம் முடித்தவுடன் அரண்மனை யூனிவர்சிட்டி சென்று மனு எழுதி கொடுத்து அதற்கான பணம் ரூபாய் 3000 கட்டணம் என் மகன் எழுதி கொடுத்து மே மாதம் ஜூன் 2025 வருடத்தில் அதற்கான பதிலை தபாலில் அனுப்புவ சொன்னார்கள். ஆனால் 6 மாத காலம் வரை எந்த தகவலும் வரவில்லை. நான் அதற்காக ஜெபித்தேன். எனக்கு தெரிந்தவரிடமும் டீச்சரிடமும் சொல்லி ஜெபிக்க வேண்டியிருந்தேன். தேவன் எல்லோருடைய ஜெபத்தையும் கேட்டு இந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியில் அதற்கான சர்டிஃபிகேட் சரி செய்து தபால் மூலமாக கையில் வந்து சேர கிருபை செய்தார். இந்த அற்புதம் செய்த தேவனுக்கு கோடாகுடி நன்றியும் துதிக்க மகிமையும் செலுத்துகிறேன். இரண்டாவதாக என் கணவருடைய 2வது சாட்சியாக சொல்கிறேன். என் கணவருடைய அண்ணன் பேத்திக்கு சடங்கு ஃபங்க்ஷன் வைத்திருந்தார்கள். எங்கள் குடும்பத்தில் இடம் பிரச்சனை காரணமாக சரியான பேச்சுவார்த்தை இல்லை. என் கணவருடைய அண்ணன் மகள் சடங்கு விசேஷத்திற்கு வந்து சொன்னார்கள். இந்த இடத்தில் நான் தேவனிடத்தில் ஆண்டவரை நாங்கள் முழுமையாக அதை வீட்டுக்கு சொல்ல சித்தம் இருந்தால் பகை மாறி என் குடும்பத்தில் என் கணவருக்குள் சமாளத்தில் ஆவியை கட்ட வேண்டும் என ஜெபித்தேன். தேவனின் ஜெபத்தை கேட்டு என் கணவர் இருதயத்தோடு பேசி சடங்கு காரியத்தில் கலந்து கொண்டு 2 கிராம் மோதிரம் எடுத்து அதை செய்வதற்கு கிருபை செய்தார். இந்த அற்புதத்தையும் செய்த தேவனுக்கு கோடாகோட நன்றியும் துதிகர மகிமையும் செலுத்துகிறேன். ஆமென். இந்த சகோதரி பேர் புரிஞ்சுதா உங்களுக்கு? மதிச்செல்வம் பேர். நான் டிபார்ட்மெண்ட்டில் முதல்ல 83 வேலைக்கு சேரும்போது மேனேஜ்மெண்ட்டில் அவள் படித்தாள். இப்போ அவளுக்கு 2 பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ அவள் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டா. ஆனால் அவள் ரகசியமாக ஆண்டவர் தேடிக்கிட்டே இருந்திருக்கா. இப்போ வரைக்கும் தேடுறா. ஏன்னா ஃபோன் போடுவா அடிக்கடி. என்ன பிரச்சனை, பிறந்த நாள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாளுக்கெல்லாம் ஜோமில் சொல்லுவாள். அந்த பையனுக்கு சிவகுமார்னு பேர். அது 2 தான் இருக்குது. சிவா குமார்னு தனியாக இருக்குது. அப்போ யூனிவர்சிட்டியில் அதை சேர்த்து போடணுமா, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் 3000 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விபாசனங்கிற பெருசில் செய்து தரணும்லாம். அதை அவன் ஜெபத்தில் வச்சுருக்கான். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு அதை எப்படி சொன்னால் அதை ஆண்டவனுக்கு மாற்றி கொடுத்து சிவகுமார்னு பேரை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கிறதுல வச்சுட்டாங்க. 2வது ஒரு காரியம் சொன்ன என்னென்னா, அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே பேச்சுவார்த்தை இடத்தகராறுல பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கு. ஏமா இருமா சாப்பிட்டு போகலாம். ஏமா அப்போ அவன் என்ன ஜெபிச்சிருக்கான் பாருங்க. எனக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் என்னன்னாலும் ஏசப்பட்ட கேளுங்க, உங்களுக்கு தருவாங்க. அவன் என் கணவரும் அவருடைய அண்ணனா தம்பியா கூட பிறந்தவர் 2 பேரும் சமாதானமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கான். அப்போ அந்த பிள்ளை வயசுக்கு வந்தோடனே என்ன பண்ண, போக வேண்டாம் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. அப்போவும் ஃபோன் பண்ணான். இப்படி சொல்லிதான் டீச்சர் போக வேண்டாம்னு சொல்கிறாரு. எனக்கு நம்ம குடும்பம் உறவுகள் விட்டுறக்கூடாது, நம்ம போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிள்ளைங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதல் தனி உத்திர விஷயத்துக்கு அவரும் போகலை. இவளும் பிள்ளைங்களும் சரி பென்ஷன் கொடுத்துட்டாரு, அதுக்கு ஜோம் பண்ணலாம். பென்ஷன் கொடுத்துட்டாரு, போயிட்டு திருப்பி சடங்குக்கு ஏதாவது செய்யணும், 4 பேருக்கு முன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இவளும் பிள்ளைங்களும் நினச்சாங்க. இவா ஜோம் பண்ணிகிட்டே இருந்தா. சரி அவர்கிட்ட ஒரு நாள் பக்குவமாக புருஷன்கிட்ட பேசியிருக்கிறா. பேசுகிறோன்னே அவர் சரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தங்கத்தில் ஒரு ஜாமான் எடுத்துகிட்டு போனாங்க. எப்படி பார்த்தீங்களா, எந்த சூழ்நிலையும் நடக்க முடியாத காரியங்களையும் நடத்தி காட்ட ஆண்டவரால் முடியும். அதை நீங்கள் நம்பினீங்கன்னா நிச்சயமாக என்ன உண்டு, விடுதலை உண்டு. அதை நம்புங்க, ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். இதெல்லாம் நிறைய சாட்சிகள். இந்த நாளில் கூட இந்த மீட்டிங்க்கு எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் சாப்பாட்டு வரைக்கும் உதவி செய்த ஒரு சிலருக்காக நான் நன்றி சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி சென்னையில் இருக்கா. அவளும் எனக்கு பணம் அனுப்புவா. இந்த இதுக்கு மாதத்துக்கு மீட்டிங் பணம் அனுப்புவா. ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் குறைவில்லாமல் இதை நடத்தினார். நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனாலும் ஆண்டவர் செய்தார். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டோடைய நாமத்துக்கு மேன்மையாக இந்த இடத்துல நடக்கிற ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கங்க. என்னோட ஒரே வேண்டுகோள் என்னென்னா, வாங்க, இங்கே வாங்க. அதுதான் ஒவ்வொரு மாதம் நடக்கிற கூட்டங்களுக்கு வந்து கலந்துக்கங்க. அப்போ உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வாங்க. ஜனவரி பிப்ரவரியில் முதல் வாரம், பிறகு 3வது வாரம். மே மாதம் ஆண்டவர் சித்தமானால் சின்ன பிள்ளைங்களுக்கு விபிஎஸ் நடத்துவோம். அதுலேயும் எல்லா பிள்ளைங்களும் வந்து என்ன செய்ய கலந்து கொள்ளுங்க. இதுக்காக ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க ஜெயிச்சுக்கங்க. தடை இல்லாமல் ஆண்டவர் நடத்தணும். இது வரைக்கும் நடத்தியிருக்காரு. இன்னும்
நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பும் அவனுடைய மனைவியும் வந்திருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி. போன தடவை கூட அவங்க நம்ம மீட்டிங்கில் வந்து அவளுக்கு பிறந்தநாள் சொன்னாங்க, பிறந்தநாள் ஆண்டி அப்படின்னா. அப்புறம் அவங்க சாப்பாடு கொடுத்தா போன தடவை. இந்த தடவையும் ஆண்டவர் அவளுக்கு சில கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் அதிசயம் செய்கிற ஆண்டவர். நிச்சயமாகவே அவள் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறா பார்த்தீங்களா, அதே பெரிய காரியம். கொடுங்கள் கொடுக்கப்பட்டு சொல்லியிருக்காரு. நம்ம கொடுக்கும்போது அது பல மடங்கு நமக்கு ஆண்டவர் திருப்பி தருவார். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. கொடுக்குறவே அப்படின்னு மனசு வருத்தப்படக்கூடாது, சந்தோஷமாக கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவங்க தேவன் பிரியமாக இருக்கிறார். கஷ்டத்தோடு கொடுக்கக்கூடாது, இது செய்ய வேண்டியிருக்கு, இதை கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு மன கஷ்டப்படக்கூடாது. சந்தோஷமாக கொடுத்து பாருங்க, பல மடங்கு ஆண்டவர் திருப்பி தருவார். கொடுக்கறதுல நமக்கு ஆர்வம் இருக்கணும். கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்காரு. கொடுக்கறதுக்கு முன்னோடியாக இருக்கவர் இயேசு கிறிஸ்து தான். தன்னையே கொடுத்தார். அவர் என்னையே உங்களுக்கு கொடுத்தேன், நான் உங்களுக்கு வேறு எதையும் தராமல் இருப்பேனா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக நன்மைகளை தருவார். நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நாங்கள் நிறைய ஊழியர் செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு வழிகளை திறந்து ஆண்டவர் தருவார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். முடிவு ஜெபத்தை வந்து வாங்க தண்டை அவங்க பண்ணுவாங்க. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அன்போடு நேசித்து வழிநடத்துகிற பரலோக பிதாவே, இந்த ஆசிரியப்பட்ட மனமகிழ்ச்சியான மகிழ்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை துணிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட தகப்பனே, உங்களுடைய நாமத்தினாலே நீர் இந்த வீட்டாருக்கு கொடுத்த நல்ல அக்கிரிமதில் ஜெப ஊழியர்களுக்காக நன்றிகளை இருக்கிறோம். இந்த ஊழியத்தை நீ எந்த நோக்கத்தில் கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை இதுவரையுமாக நீ ஆசிரியத்து ஒரு கிருபைகளுக்காக நன்றிகள் எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் சாபகர் என்னுடைய மாப்பிள்ளை செல்லும் நபர்களை நான் நினைவு கூறுகிறேன். தகப்பனே, அவர்கள் எனக்கு பிரியமான ஒரு சகோதரன். ஆண்டவரே, போன செப்டம்பர் மாதம் வரையிலுமாக அவருடைய ஊழியத்தை ஆசிரியத்து இப்பொழுது ஒரு நாம மகிமை கண்டு நீர் உங்கள் பாவங்களிலே உங்கள் கருத்தில் ஏந்தி கொண்டு அதை நாம் சொல்லிக்கிறோம். ஆனாலும் அவர்கள் விட்டு சென்ற இந்த திரும்பிய ஊழிய பணியை தொடர்ந்து அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள் மற்றும் மருமக்கள்மார்கள் யாருமாக சேர்ந்து செய்து வருகிற இந்த நல்ல ஊழியத்துக்காக உங்கள் நன்றிகளோடு சொல்லிக்கிறோம். இந்த வருஷத்தில் இந்த கடைசி மாதத்தில் 3வது சனிக்கிழமை கூட தகப்பனே, ஒன்றை பிள்ளைகள் ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த 3வது சனிக்கிழமையில் ஏறெடுத்த இந்த நல்ல ஊழியத்தை ஆசிரியத்து, இந்த ஜெபக்குடியை ஆசிரியத்து, இந்த ஜெபக்குடியிலே பிள்ளைகள் ஏறெடுத்த பாடல் வேலைகளை நீங்கள் ஆசிரியத்து, சாட்சி வேலை ஆசிரியத்து, ஆண்டவரே செய்திகளை ஆசிரியத்து, மகன் மூலமாக சிறப்பான செய்தியை கொடுத்து அதற்காக நன்றிகளை எடுக்கிறோம். தொடர்ந்து எளியவர்களை நினைவு கூர்ந்து புத்தாடைகள் கொடுத்தார்கள் தகப்பனே. அவர்கள் யாவருக்கும் நாங்கள் ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த குடும்பத்தார் சார்பாக சொல்லுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிற தகப்பனே. ஆண்டவரே, அந்த புத்தாடைகளை பெற்றுள்ள ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய இருதயத்தை தொடர்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அவரோடு பேசுங்க. அவர்களை உங்களுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கவும் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய இருதயத்தை தொடர்பாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை அவர்கள் வந்து உங்களை அறிந்து கொள்ளும்படியாக சாக்கியத்தில் அவர்களுக்கு செய்வதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல புத்தாடைகள் கொடுப்பதற்காக உதவி செய்த அத்தனை கரங்களையும் ஆசிரியத்தார்களே. அவர்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் எந்த நோக்கத்தை கொடுத்தார்களோ அந்த நோக்கத்தை இந்த குடும்பத்தார் உங்கள் நாம மகிமை கட்டி நிறைவேற்றினார்கள். அதுக்கு அவங்க சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை ஆசிரியத்து பெருக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த 38 வருஷ காலமாக இந்த ஊழியத்தை தாங்கி ஏற்றி சுமந்து வந்த தகப்பனே, இனிமேலும் அவர்களை இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கிருபை பாராட்ட நீர்
வல்லவராக இருக்கிற நன்றிகளை எடுக்கிறோம். உமக்கு சித்தமானால் வரும் நாட்களில் இந்த ஊழியத்தின் 39வது ஆண்டு விழாவை நீர் சீரும் சிறப்பாக நடத்தி தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போல நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த குடும்பத்தாரை பெண்மேலும் ஆசிரியர் ஆண்டுவரை விசேஷமாக லலிதாவை கரசு ஒப்புடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டுகளே ஒரு பெண்மணியாக இருந்தாலும் தொடர்ந்து உழைத்து செய்யும்படியாக பலப்படுத்துங்க. கீழப்பாவிலே ஒரு ஜெயலலிதா மூலமாக எப்படி ஒரு சபையை எடுத்து தந்தீரோ அதே போல இந்த லலிதாவை ஜெயலலிதா பேச்சியாக லலிதாவை நீங்கள் பக்குவப்படுத்தி அவர்களை ஆசிரியத்து பயப்படாத மகளே நான் உன்னோடு கூட என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு துணையாக ஐஸ்வர்யத்தையும் அதற்கு துணையாக மருமகளையும் நீர் கொடுத்திருக்கே நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் தொடர்ந்து உங்களை செய்யும்படியாக நீங்கள் இறக்க பாராட்டுங்க. அநேகர் இந்த இடத்துல வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை பாராட்டுங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய என் வல்லவராக இருக்கிற நன்றியோடு சொல்லிக்கிறோம் சோத்திட்டோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருமையாய் வந்து பெருமையாய் திரும்பி விடாதபடி தகப்பனே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக திரும்பத்தவர்களாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அவருடைய போக்கில் வருஷமாக நீர் பாதுகாத்துக் கொடுக்க வழிநடத்துங்க. இன்னும் அதிகமாக அவர்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய திவ்ய பிரசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் அவர்களுக்கு இறக்க பாராட்டுங்க. வந்திருக்கிற சிறு குழந்தைகளை ஆசிரிங்க, படித்து விட்ட பிள்ளைகளை ஆசிரிங்க, அல்லது வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசிரிங்க, ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களும் ஆசிரிங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தப்படுகிறோம். மீண்டுமாக இந்த அக்கினி மனிதர் குடும்பத்தால் யாவரமாக உங்களுடைய பரிசுத்த கருத்தை ஒப்புக் கொடுக்குறோம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, தேவையான சந்திங்க. இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதாக உங்களுடைய இரத்த கோட்டைகளை இந்த ஊழியத்தையும் ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொடுங்க. எல்லாவற்றையும் செய்யணும் வல்லவராக இருக்கிறேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நான் விசுவாசிக்கிறதாகவே எங்கள் விசுவாசத்தை வரிசைச்சிங்க. எல்லா துணிகளையும் எல்லா மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல மறவாவே. ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம். நன்றி. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஆட்களை நிறைய கூட்டிகிட்டு வாங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எழுதி வச்சுருக்கிறேன். ஜப குறிப்பு இருக்குன்னா எழுதி இந்த இதில் போடுங்க பெட்டியில். நாங்கள் உங்களுக்காக இது செய்வோம், ஜெபிப்போம். ஆனால் பெரிய காரியங்களும் செய்வார். எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. இப்போ சாப்பாடு உங்களுக்கு சிம்பிளாக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சாப்பிட்டுட்டு போங்க. தடவை செய்ய சாப்பிட்டு அவனுடைய பெரிய கிருபையினால எல்லாரும் வந்ததுக்கு நன்றிமா, வாழ்த்துக்கள்.